பேச போகிறோம் அப்படின்னா எஸ்டிஜி அப்படின்னா என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான நீடித்த வளர்ச்சி. இதை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015 வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணாங்க. எதுக்காக இந்த கோல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்ட் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட நீட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்மளோட என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ட் பண்ணி சோஷியல் ஈக்வாலிட்டியை மெயின்டைன் பண்ணி நம்மளோட எக்கனாமிக் லெவலை வந்து க்ரோத் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து டோட்டலாக 193 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இதோட பில்லர்ஸாக 5 P's வந்து அசியூம் பண்ணியிருந்தாங்க. அந்த 5 P's என்னெல்லாம் அப்படின்னா பீப்புள், ப்ராஸ்பரிட்டி, பிளானட், தென் பார்ட்னர்ஷிப், தென் பீஸ். இதெல்லாம் இதோட 5 P'ஸாக இருந்துச்சு. இந்த 5 P'ஸை வச்சு என்ன அப்படின்னா ஒரு 17 கோல்ஸை வந்து செட் பண்ணாங்க. அந்த 17 கோல்ஸும் இந்த 5 P'ஸும் ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சு அதை 2030 நம்ம வந்து இந்த ப்ராமிஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 17 கோல்ஸை செட் பண்ணாங்க. அது என்னவாலாம் இருந்துச்சு அப்படின்னா நோ பவர்ட்டி, என் ஹங்கர், குட் ஹெல்த், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, clean water, affordable energy, good jobs, then innovation, infrastructure, reduced gender equality, then communication cities, sustainable communication cities, and then responsible consumption, climate action, then life below water, life on land, பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், தென் பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். இந்த 17 கோல்ஸ் வந்து செட் பண்ணாங்க. இந்த 17 கோல்ஸையும் நம்ம 2030 அச்சீவ் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 17 கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கோல்ஸ்க்கு கீழே வந்து நிறையா என்ன பண்ணாங்க அப்படின்னா கரியர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த கரியர் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கோல்ஸை வந்து 2030 அச்சீவ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கோலுக்கிடையும் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்தியா இதில் வந்து எந்த அளவு ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னா நம்மளோட இந்தியா வந்து இப்போ வந்து 99th பிளேஸில் இருக்குது. 177 கண்ட்ரீஸில் 99th பிளேஸில் இருக்குது. இது முன்னாடி இருந்ததை விட என்ன அப்படின்னா பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட எனர்ஜி கன்சம்ஷன், அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து நம்ம நியர்லி 50% வந்து நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் இருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது சோலார், வாட்டர், ஹைட்ரோ பவரில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. கேரளா தான் இந்தியாவில் எடுத்தோம் அப்படின்னா கேரளா தான் ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ்லையும், நம்ம தமிழ்நாடு, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு லீடிங்கான ஒரு ஸ்டேட்ஸாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த 17 கோல்ஸில் வந்து இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அது கீழே இருக்க கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டீச்சர், லாயர், நர்ஸு, டாக்டர், அப்புறம் சோஷியல் ஒர்க்கர் இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா இந்த கரியர் ஆப்ஷன்ஸ்க்கு கீழே தான் வந்து வருவாங்க. எதுக்காக மெயினாக இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கரியர் ஆப்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அதாவது மென்னுக்கு என்னென்ன ரைட்ஸு, என்னென்ன சான்சஸ்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே உமனுக்கும் கிடைக்கணும். 2030 நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கோலை செட் பண்ணி அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்போ ஓரளவு நம்ம ஃபுல்லாகவே யூனிவர்சலாக பார்த்தாலும் இந்த கோல் வந்து ஓரளவு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்தியாவிலையுமே இதில் வந்து ஓரளவு நம்ம வந்து என்ன அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து பெட்டராகவே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இது நல்லா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்மளோட கிளைமேட் ஆக்ஷனுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட லைஃபே இந்த எர்த்தை நம்பி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடிலாம் வந்து என்ன நிறையா டிசாஸ்டர் வந்து அந்தளவு நம்ம வந்து இருந்தது மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக நிறையா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சுனாமி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பெரிய டிசாஸ்டர்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அதுக்கீழே நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் இருக்க முக்கியமான கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா நம்மளோட கிளைமேட் சயின்டிஸ்ட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட எர்த்தோட அது எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, எதனால் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது, வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கலாம் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், அதாவது பொல்யூஷன் வந்து எந்த அளவு இருக்குது, பொல்யூஷனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், மிஷின்ஸு சிஸ்டம்ஸ் அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொல்யூஷன்ஸை நம்ம வந்து எந்த அளவு கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எனர்ஜியை வந்து எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணி நமக்கு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி. இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபீல்டு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்சம் இயர்ஸாகவே, அதாவது ரொம்ப இயர்ஸாகவே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நான் ரினியூவபிள் எனர்ஜி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது இப்போ கோல், ஆயில் இதில் இருந்து தான் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எனர்ஜியுமே நம்ம அதிலேருந்து தான் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காலம் கழித்து அதாவது ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா தீந்து போயிடும். ஸோ அப்போ நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அது வந்து இல்லாமல் ஆகிரும். ஸோ அதனால தான் நம்ம மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து நம்ம ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நல்ல எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், இந்த மாதிரி எனர்ஜிஸ்க்கு வந்து அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னென்ன டிசாஸ்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஃப்ளட்டு, சைக்ளோன்ஸ், எர்த்குவைக், இந்த மாதிரி டிசாஸ்டர்லாம் வந்துச்சுன்னா எப்படி வந்து நம்மளை வந்து ப்ரிகாஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்மளை சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கைட் பண்ணி நம்மளை வந்து சேவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா க்ரீன் சயின்டிஸ்ட், அதாவது க்ரீன் ஆர்கிடெக்ட் சொல்லலாம், இல்லை க்ரீன் ஆண்டர்ப்ரனர் சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சோலார் லேம்ப்பு, தென் பயோகேஸ் ஸ்டவ், இதெல்லாம் நேச்சுரலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சேல் பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீல்ட்ஸில் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாவது இந்த 17 கோல்ஸை வந்து 2030 நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராக்ரஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.